குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம வந்து பிஇஓ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம். அதில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைக்காலஜி அண்ட் பெடகாகி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதில வந்து நம்ம எத்தன மார்க்ஸ் நம்ம பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு பார்க்கலாம் அப்படின்னா, 30 மார்க்ஸ் வரும் கண்டிப்பா. 30 மார்க்ஸ் வந்து இந்த 10 யூனிட்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்றது, அது மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க. பட் யூனிட் 1 வந்து ஃபேக்ட் பிளஸ் வந்து டெஃபினிஷன்ஸ். ஸோ இத மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா வந்து, இதுல இருந்து எப்படியும் ஒரு 3 டூ 4 கொஸ்டின்ஸ் வந்துரும் கண்டிப்பா. பிகாஸ் வந்து எதுவுமே இல்ல இதுல. குரோத், டெவலப்மெண்ட், அப்புறம் இந்த நேச்சர் அண்ட் வெர்சஸ் நர்ச்சர் கான்செப்ட், அப்புறம் குரோத், டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன் இதனோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், டைமென்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல், சோஷியல், மோரல் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ஃபேஸஸ், அதோட டாஸ்க், அந்த ஃபேஸஸ்ல இருக்க என்னென்ன டாஸ்க், ஸோ அது என்னென்ன டெவலப்மெண்ட் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ் இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து நெறைய இது டாபிக்ஸ் வரும். ஸோ வந்து இப்ப நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதோட டாபிக், நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் கான்செப்ட், குரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் டெஃபினிஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா குரோத் அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெஷரபிள் பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து குரோத் நீ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து குரோத் கரெக்ட்டுங்களா? அது என்ன சொல்லுவாங்க பிசிக்கல் சேஞ்சஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து குரோத் அப்படின்னா பிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தோம்னா, ஹைட், வெயிட், அப்புறம் வந்து செல் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்ப இன்ஃபான்சி அதாவது குழந்தையில இருந்து நம்மளுக்கு அந்த வளருது இல்லைங்களா? நம்ம டில் ஓம்ப் அதுலருந்து நம்மளுக்கு வளர்ற ஒரு செல் மல்டிப்ளிகேஷன் தான் என்னன்னு சொல்றோம்? குரோத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ். நம்மளுக்கு குவான்டிட்டினா என்ன தெரியும்? குவாலிட்டினா என்னன்னு தெரியும். குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, மெஷர்மென்ட் யூஸ் பண்றது வந்து என்ன சொல்லுவாங்க? குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? குவாலிட்டின்றது என்ன சொல்லுவாங்க? தரம். லைக் அது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்மளுக்கு சொல்றது. ஒரு பொருள் எப்படி இருக்கு? ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க? அப்படின்றத பத்தி சொல்றது குவாலிட்டி. ஸோ நம்ம இங்க குரோத் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? குவான்டிடேட்டிவ். குவான்டிட்டி என்ன சொல்றது? அது வந்து எந்த எக்ஸ்டர்னலா தெரியும் இல்லைங்களா? ஸோ அததான் என்ன சொல்றாங்க? எக்ஸ்டர்னல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஹைட், வெயிட், அப்புறமேட்டுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் அந்த சேஞ்ச் ஆகுறது மசில்ஸ் இதெல்லாம் என்ன சொல்றது? எக்ஸ்டர்னல் இன் நேச்சர். ஸோ 3 ஒன் என்னன்னா, பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த பாடி. பார்ட் ஆஃப் த பாடின்றது சொல்றாங்க. இப்ப நம்ம கை, கால் வளருது, அண்ட் வந்து ஃபேஸ் டெக்ஸ்சர் வர்றது, கால் வர்றது, அந்த மாதிரி வந்து பாடி வந்து டெவலப்மெண்ட் ஆகுறது தான் என்ன சொல்லுவாங்க? குரோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் 4த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, பர்ட்டிகுலர் டைம் வந்து இது ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒரு சர்டைன் ஸ்டேஜ் இப்போ நம்ம எவ்வளோ நெறைய பேர் சொல்லுவோம்ல 12த்துக்கு மேல வளர மாட்டோம், காலேஜஸ்க்கு மேல வளர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. பர்ட்டிகுலர் அண்ட் ஸ்டாப்ஸ் அட் சர்டன் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் குரோத்ன்றது நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து அந்த ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து குரோத். ஸோ அகைன் பாருங்க குரோத்ன்றது பிசிக்கல் சேஞ்சஸ் லைக் ஹைட், வெயிட் அதெல்லாம். இது என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குவான்டிட்டில பார்ப்போம். அண்ட் வந்து எக்ஸ்டர்னல் இது எல்லாமே எக்ஸ்டர்னலா தான் தெரியும். ஆ அப்புறம் வந்து பார்ட் ஆஃப் த பாடி. பார்ட் ஆஃப் த பாடி வளர்றது தான் என்ன சொல்லுவோம்? குரோத்ன்னு சொல்லுவோம். அண்ட் வந்து பர்ட்டிகுலர் டைம்ல அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்டாப் ஆயிடும். குரோத்ன்றது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் குரோத். அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பிராடர். பிகாஸ் வந்து இது வந்து இப்படிதான், இது இவ்வளோதான் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து குவாலிட்டேட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குவான்டிட்டினா என்ன, குவாலிட்டினா என்னன்னு. ஸோ இது குவாலிட்டேட்டிவ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்சனாலிட்டியா இருக்காங்க, அவங்க வந்து அ இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் என்னது குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்றது. லைக் இங்க பாருங்க அக்வைரிங் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு லாங்குவேஜ் பேசுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் என்னது குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஓவரால் மெச்சூரிட்டி. ஸோ நம்ம வந்து நெறைய படிக்கிறது, நம்ம நெறைய சோஷியல் கம்யூனிகேஷன் பண்றது. ஸோ இதெல்லாம் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு என்ன வரும்? மெச்சூரிட்டி வரும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண தான் நமக்கு மெச்சூரிட்டி வரும். ஸோ அது வந்து குரோத்ல நம்ம பார்க்க முடியாது. டெவலப்மெண்ட்ல தான் பார்க்க முடியும். ஸோ மெச்சூரிட்டின்றது என்னது? காக்னிட்டிவ் அண்ட் இன்டெலெக்சுவல் பவர், சோஷியலைசேஷன் அண்ட் எமோஷனல் சப்போர்ட். நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அண்ட் மத்தவங்க கிட்ட எப்படி நார்மலா பேசணும். ஒரு சர்டைன் லிமிட்குள்ள பேசணுன்றது நமக்கு தெரியணும். அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்றது என்னன்னா, ஆம் நம்ப மசில்ஸ வந்து யூஸ் பண்ணி பண்றது தான் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இத நான் இப்படி வந்து டிராக் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ இது வந்து நான் வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அ அண்ட் வந்து இதுக்கு வந்து என்ன தேவைப்படுது? என்னோட ஆர்ம் என்னோட கை தேவைப்படுது. ஸோ இது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் நான் வந்து இந்த ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஹோல் பாடி என்னால நான் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா என்ன? ரைட்டிங், டிராயிங் ஸோ இந்த மாதிரி நீடிங் அந்த மாதிரி பண்றது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபுட்பால் அப்புறம் வந்து சைக்கிள் ரைட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லார்ஜ் மசில்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் பாடி யூஸ் பண்ணி பண்றது என்ன சொல்லுவாங்கன்னா, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் ஓகேங்களா? அண்ட் வந்து இது டெவலப்மென்ட்ன்றது வந்து லைஃப் லாங்கா நடக்கும். த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன் ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு குரோத் மாரி சர்டைன் ஏஜ்க்கு கீழ நிக்காது. அது வந்து எங்கேயோ ஸ்டாப் ஆயிட்டு அதாவது ரீவைண்ட் ஆகாது. இது வந்து என்ன பண்ணா லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஆம், இது வந்து டெவலப்மெண்ட்ன்றது நம்மளுக்கு எது எதுக்கலாம் எதுல எதெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபேமிலி, ஸ்கூல்ஸ், சொசைட்டி, கல்ச்சர், எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்ன்றது ஆகலாம். லைக் நம்ம வீட்லயே இருந்தா மட்டுமே நம்ம வந்து நம்மளால வந்து ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து அ ஒரு சொசைட்டி இருக்கணும். ஃபேமிலின்ற ஒரு சொசைட்டி இருக்கணும். ஸ்கூல்ன்றது ஒண்ணு இருக்கணும். சொசைட்டி அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ் ஒர்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வந்து நம்மளோட ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அதாவது கல்ச்சர் நாலேட்ஜ் இருக்கணும். வேர்ல்ட் வைட் கல்ச்சர் நாலேட்ஜ் இருக்கணும். நமக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆஃப் த ஸ்கில்ஸ் அதாவது இன்டெலக்சுவல் பவர் வந்து கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இதுக்கான குவாலிட்டீஸ் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டேட்டிவ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு குவாலிட்டேட்டிவ். நம்ம ஒரு குவாலிட்டிய வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்றோம். இவனுக்கு இவ்ளோ அறிவு இருக்கு, இவனுக்கு இவ்ளோ மெச்சூரிட்டி இருக்கு, இவனுக்கு இவ்ளோ பெர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இன்டர்னல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குரோத் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இன்டர்னல். ஏன் இன்டர்னலா சொல்றோம் நம்ம? காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வருது. அண்ட் சோசியல் ஸ்கில்ஸ், எமோஷனல், மோட்டார் அண்ட் வந்து பிசியோலாஜிக்கல் ஸ்கில்ஸ்ன்றது பிசிக்கல்ன்றது குரோத்ல வந்துரும். மத்த எல்லாமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு டெவலப்மெண்ட்ல தான் வரும். ஓகே. ஸோ இது ஓவரால் ப்ரோகிரஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி லைஃப் லாங் வந்து ஃப்ரம் த வூம்ப் டூ டில் த அ டெத் அதாவது டோம்ப் அப்படின்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ்ன்றது ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைஃப் லாங் ப்ராசஸ்னா இது வந்து ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த எல்லாமே வரும். லைஃப் லாங் ப்ராசஸ்ன்னும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஆ டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆகாது. அதுதான் வந்து லைஃப் லாங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆ ஹியூமன் குரோத் அண்ட் டெவலப்மென்ட் பார்த்திருக்கோம். ஆ அப்படி பார்த்துட்டு நேச்சர் விச் இஸ் நர்ச்சர். அது வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியும் நேச்சர்ன்றதுன்னா ஒரு ஹெரிடிட்டி ஃபேக்டர். நீ வந்து லைக் நம்ம என்ன சொல்வோம், "நீ உங்க அப்பா மாதிரி இருக்க, உங்க தாத்தா மாதிரி இருக்கீங்க, உங்க அம்மா மாதிரி இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நேச்சர். நேச்சராவே உனக்கு அது வந்து குவாலிட்டி இருக்கு. ஸோ லைக் என்னென்ன இதுல என்னென்ன பார்க்கலாம்? ஜீன்ஸ்ல வரலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஜீன்ஸ் இந்த மாரி தாத்தா மாதிரி இருக்காங்க, அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆஃப் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு பொறக்கும்போதே வந்துறதால நம்மளோட பேரண்ட்ஸோடது அண்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கவங்க கிட்ட இருந்து தானே நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்ன்றது வருது. அண்ட் பிசிக்கல் ட்ரெய்ட்ஸ். மூக்கு இப்படி இருக்கு, கண் இப்படி இருக்கு, ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஸோ நேச்சர்ன்றது நேச்சராவே ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெய்ட்ட வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல நம்ம சொல்லலாம்னா, ஜீன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் வந்து பிசிக்கல் ட்ரெய்ட்ஸ். பிசிக்கலா நம்ம அவங்க எப்படி இருக்காங்கன்றது. ஸோ நர்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்விரான்மென்டல்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஸ்கூல்ஸ் ஒரு ஒரு 2 அடல்ட்ட வந்து எடுத்துக்கலாம். சைல்ட்ஹுட்ல இருந்து. ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்ஸ் போய் நல்லா வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றத கத்துக்கிட்டு, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மென்ட்ல இருக்காங்க. இதே அ சைல்டு வந்து நல்ல நேச்சர் இருக்கு. அவங்க ஃபேமிலீஸ்ல வந்து நல்ல இன்டலெக்சுவலா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, நல்ல ஒரு என்விரான்மென்ட்ல அவங்களுக்கு வந்து புவர் எஜுகேஷன் இல்லாம இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது, அது என்ன ஆகும்? அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வந்து இருக்காது இல்லைங்களா? அந்த நர்ச்சர்ன்றது. ஸோ அதுதான் சொல்றாங்க. என்விரான்மென்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் ஃபேமிலியா இருக்கலாம், ஸ்கூல்ஸா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம், கல்ச்சரா இருக்கலாம். அண்ட் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுது? ஒரு இண்டிவிஜுவலோட அ அவங்களோட ஸ்கில்ஸையோ, அவங்களோட பெர்சனாலிட்டியோ டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக நெறைய வந்து ஆர்குமென்ட்ஸ் போயிட்டு இருக்கு. லைக் நேச்சர் இருக்கும்போது சைல்டு வந்து டெவலப் ஆகுறாங்களா? இல்ல நர்ச்சர்ல இருக்கும்போது தான் டெவலப் ஆகுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நேச்சர் விசஸ் நர்ச்சர் வந்து டெஃபினிஷன். ஸோ கண்டிப்பா இது வந்து நேச்சர் விசஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதுவரைக்கும் வராம இருந்ததே கிடையாது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இங்க பாருங்க. டிஸ்டிங்ஷன் அமாங் குரோத், டெவலப்மென்ட் அண்ட் மெச்சுரேஷன். ஸோ இந்த 3க்குமே என்ன ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் என்ன அதோட இது என்ன டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து அவங்க வந்து எதனா ஒரு இது வந்து இது பண்ணிட்டு,
இதுல வந்து என்ன வேர்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். அண்ட் வந்து இந்த டயலாக் வந்து யார் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். குரோத் அதாவது ஹர்லாக் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "குரோத் இஸ் அ சேஞ்ச் இன் சைஸ், இன் புரொப்போர்ஷன், டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ஓல்ட் ஃபீச்சர்ஸ், அக்யூசியேஷன் ஆஃப் த நியூ ஒன்ஸ்." ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இந்த இருக்கிறது மட்டும் தான் அவரு வந்து ஹர்லாக் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, சேஞ்ச் இன் சைஸ். குரோத்ன்றது நம்ம சேஞ்ச் இன் சைஸ். பாடி வெயிட் அந்த மாதிரி. ப்ரொப்போசிஷன் இந்த அளவுக்கு தான் வளர முடியும், அந்த அளவுக்கு தான் வளர முடியும்ன்றது. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ஓல்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் அக்யூசியேஷன் ஆஃப் நியூ செல்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு செல் வந்து இன்னும் ஒண்ணா இன்கிரீஸ் ஆயிட்டே தான் நியூவா வந்துட்டே தான் இருக்குமே தவிர, அப்படியே ஓல்டு இருக்கிறதே வந்து ஸ்டாப் ஆயிடாது இல்லைங்களா? ஸோ அத சொல்றாரு. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, குரோத், ஹைட்டு, ஆ நம்ம வந்து பால் பல் விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா எல்லா தீட்டுமே கரெக்ட்டா கிடைச்சிடுறது தான் இது இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொருத்தர் இதான் வந்து குரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்லாக் சொல்றாரு. அண்ட் க்ரோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரோத் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் எல்லா ஹியூமன்ஸுமே இப்படிதான் வளருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மூக்கு நீட்டா இருக்க போறதில்ல, கை லென்த்தா இருக்க போறதில்ல. ஒரு சர்டைன் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு இல்லைங்களா? அண்ட் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கிறது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சேஞ்ச் இன் ஸோ இவர் சொன்னது தான் நம்ம சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன்கிரீஸ் இன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் வந்து கரெக்ட்டா இருக்குமோ, அந்த மாதிரி தான் வந்து எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்க போகுது கரெக்ட்டா. ஸோ அப்படி இல்லன்னா அவங்கள என்ன சொல்லுவோம் லைக் எக்ஸ்டர்னல் திங், ஏலியன்ஸ் அந்த மாதிரி சொல்றோம். ஸோ இப்ப வந்து டெவலப்மெண்ட். ஆ டெவலப்மெண்ட் பத்தி வந்து ஆண்டர்சன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கன்சர்ன்ட் வித் குரோத். குரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் டெவலப்மெண்ட்டுக்கு குரோத்ன்றது ஒண்ணு அவசியம். கரெக்ட்டுங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்சஸ் இன் பிஹேவியர் விச் ரிசல்ட்ஸ் என்வைரன்மென்டல் சிச்சுவேஷன். ஸோ இப்ப வந்து ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து சொசைட்டில நடந்துட்டு இருக்குன்னா, அங்க நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி வந்து ஆக்ட் பண்றோம் அப்படின்றது தானே கரெக்ட்டு. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க டெவலப்மெண்ட் உனக்கு மெச்சூரிட்டி இருக்கு, உனக்கு வந்து பவர் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்னும் ஹர்லாக் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, டெவலப்மெண்ட் வந்து ப்ராக்ரெசிவ் சீரிஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம சொன்ன மாதிரி லைஃப் லாங் ப்ராக்ரஸா இருக்கும் இது. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீரிஸ் ஆஃப் ப்ராக்ரெசிவ் சேஞ்சஸ் டப்புன்னுமே வந்துராது. கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுறது தான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னோட வந்து என்ன பண்ணா பிரெடிக்டபிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரெடிக்டபிள் பேட்டர்ன்னா, ஒரு இன்ஃபான்சியல குழந்தைங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சைல்ட்ஹுட்ல இப்படிதான் இருப்பாங்க. அடாலசென்ஸ்ல இப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்றது பிரெடிக்டபிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இத வந்து நம்ம வந்து பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு டெவலப்மென்ட் பிரின்சிபல்ஸ்ல பார்ப்போம். அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா, மெச்சூரேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன இருக்கணும்? லேர்னிங் மட்டும் இருந்தா பத்தாது. மெச்சூரேஷனும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன மாதிரி வேணாலும் வந்து கொஸ்டின்ஸ் வரும். லைக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டெவலப்மென்ட்ன்றது வாட் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2 இந்த மாதிரி ஒரு 2 டெர்ம் வச்சு குடுக்குறாங்க. லேர்னிங் பிளஸ் மெச்சுரேஷன் குடுக்குறாங்க. பிசிக்கல் பிளஸ் மைண்ட் அப்படி குடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து மெச்சுரேஷன் பிளஸ் லேர்னிங்க தான் எடுத்துக்கணும். ஸோ அண்ட் தென் இப்ப வந்து நம்ம பார்த்தது குரோத், டெவலப்மென்ட். குரோத்னா என்ன? அ பிசிக்கல் சேஞ்சஸ். டெவலப்மென்ட்னா நம்மளோட மைண்ட் சேஞ்சஸ், காக்னிட்டிவ், சோசியல் அந்த மாதிரி இருக்குது. இப்ப மெச்சூரிட்டி இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம எப்பவுமே நம்ம நெறைய சொல்றது கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ண, மெச்சூர்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் மெச்சூரிட்டின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து என்ன சொன்னா பிசிக்கல் பிளஸ் ஆ பிசியாலஜிக்கல் டெவலப்மென்ட் ஓகேங்களா? பிசிக்கலாவும் குரோத் இருக்கணும். அண்ட் வந்து இன்டெலக்சுவலாவும் நம்மளுக்கு வந்து டெவலப்மென்ட் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா 2மே இருந்தா தான் நம்ம வந்து டெவலப்மென்ட் அப்படி சொல்றோம். நம்ம வந்து சொன்ன மாதிரி டெவலப்மென்ட்குள்ள குரோத் இருக்கு. பட் வந்து ஒரு மெச்சூர் பெர்சன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு. என்ன பண்ணா கரெக்ட்டா இருக்கும், என்ன பண்ணுனா தப்பா போகும் அப்படின்றது ஒரு பிரெடிக்டபிள் வந்து அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு விஸ்டம் இருக்கும். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கும். இந்த இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? அப்படின்ற வந்து அந்த எபிலிட்டிலாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க? மெச்சூரிட்டியா இருக்க பெர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, குட் டிசிஷன் எடுப்பாங்க. அண்ட் மேக்கிங் பவர் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ வந்து பிஹி அண்ட் அண்ட் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெச்சுரேஷன பத்தி டெவலப்மெண்டல் ப்ராக்ரஸ் வித் பெர்சன் ஃப்ரம் டைம் டூ டைம் ஓகேங்களா? ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல இப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மெச்சூரிட்டி ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இன்னொரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம் டில் த ஏஜ் அதுவரைக்கும் அவங்க எப்படிலாம் வந்து அவங்களோட வந்து பெர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்களோ, அதுதான் அவங்களுக்கு மெச்சுரேஷன். ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அததான் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம வந்து குரோத் அண்ட் டெவலப்மென்ட் பார்த்தோம். அதுல வந்து நேச்சர் அண்ட் நர்ச்சர் கான்செப்ட் அண்ட் வந்து அ
குரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரேஷன். ஸோ இதுக்கு 3த்துக்கும் என்ன டெஃபினிஷன்ஸ் அண்ட் இது வந்து எதுல வேரியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ வந்து என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட் வந்து கன்டினியூவஸ். நம்ம சொன்ன மாதிரி கன்டினியூவஸ் ஓகேங்களா? லைஃப் லாங் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து சொல்றாங்க. கன்டினியூஸ்னா இப்ப வந்து அது வந்து எங்கேயும் நிக்க போறதில்ல. இதுதான் அதோட ட்ரெய்ட்டா இருக்கு. இதுதான் அதோட பிரின்சிபல்ஸா இருக்கு. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட்ன்றது என்ன சொல்றாங்க? கன்டினியூவஸ் அப்படி சொல்றாங்க. டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் அ பிரெடிக்டபிள் பேட்டர்ன். ஆல்ரெடி வந்து ஆ சொன்ன மாதிரி, அது வந்து எப்படி சொல்றது? பிரெடிக்டபிள் பேட்டர்ன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, இதுக்கு அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டெவலப்மெண்ட் வந்து ஜெனரல் டூ ஸ்பெசிஃபிக். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து தவள ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நிக்கும். அதுக்கப்புறம் நடக்கும். எந்த சப்போர்ட் இல்லாம நடக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு ஹோல் பாடிய அதாவது ஒரு சைல்டுக்கு வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வரும். பிகாஸ் இப்ப பாருங்க கிறுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஹோல் பாடியே வந்து அது வந்து பேப்பர்ல வந்து அது சும்மா பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கிரிப்லிங்ல இருந்து தான் நம்ம வந்து அதுக்கு ரைட்டிங் அப்படின்றது சொல்லி தரோம். ஸோ வந்து இங்க ஸ்கிரிப்லிங்ன்றது கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து ரைட்டிங்ன்றது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். லைக் ஸ்மால் மசில்ஸ் யூஸ் பண்றது ஃபைன், கிராஸ்னா லார்ஜ் மசில்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து இப்படித்தான் இது வந்து அதாவது பிரெடிக்டபிளா இருந்தாலுமே, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும் இல்லைங்களா? எல்லா இண்டிவிஜுவலுமே சேம் மைண்ட் செட், சேம் குரோத் அந்த மாதிரி தான் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஹைட்டா இருப்பாங்க, ஒரு சிலர் ஷார்ட்டா இருப்பாங்க. அண்ட் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப இன்டெலக்சுவல் பவர் இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து ஆவரேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸஸ் இருக்கு எல்லாருக்கும் அப்படின்றது ஒரு பிரின்சிபல். அண்ட் வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட். ஆல்ரெடி பார்த்த மாரி நர்ச்சர் விசஸ் நர்ச்சர்ல வந்து ஹெரிடிட்டியும் இருக்கணும், என்வைரன்மென்ட்டும் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. தேங்க் யூ.